ஜனங்கள் பாவைகளாகவும் அசுத்தர்களாகவும் காணப்படுகிறார்கள், பரிசுத்தம் அற்றவர்களாக ஜீவிக்கிறார்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால், தாஸ் பாஸ்டர் பரிசுத்தன், அவருக்கு பிடித்தவர்கள் பரிசுத்தர்கள், மீதி உள்ளவர்கள் எல்லாரும் பாவிகள், படுபாவிகள், பாவத்தில் ஜீவிக்கிறவர்கள் என்று அர்த்தமாகும். அதாவது ஜெப வீட்டிற்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், பேசுகிறவர்கள், இது குற்றம் என்று சொல்லுகிறவர்கள் படுபாவிகள். இப்படி ஜெப வீட்டிற்கு விரோதமாக எழும்ப காரணமாக அறிவில்லாமல் பேசி ஆபத்தை வருவிக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் என்று அர்த்தமாகும். இப்படி உருவாக்கப்பட்ட எதிரி பாவிகளுக்கு என்ன சம்பவிக்குமாம்? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். இப்படி பெருமையாய் பேசி பேசியே சபைக்கு எதிரிகளை உருவாக்கி சபையை கெடுத்துக்கொண்டே இருக்கிறார். இதனால் இவர் எதிரிகளுக்கு என்ன சம்பவிக்கும் என்று சொல்லுகிறார், அதை பாருங்கள். அவர்கள் தப்பி போவதில்லை. தப்பி போக முடியாத பயங்கரமான சூழ்நிலை இவர்களுக்கு வரும். அப்பொழுது தப்ப பார்த்தாலும் தப்ப முடியாது. இப்படி தாஸ் பாஸ்டர் செல்ல காரணம் என்னவென்றால், இவர் ஒரு கஷ்டமும் படாமல் தப்பி இப்போது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார். தேவைப்படும் போது பூமியில் வந்து பிரசங்கம் பண்ணிவிட்டு போவார். இந்த யூதாஸ் பாஸ்டரின் ஓட்டை வாயினால் இந்த சபைக்கு வரும் எதிர்ப்புகள், எதிரிகள் என்றால் கணக்கில்லை. எப்படி என்றால், எப்பொழுது எந்த விதத்தில் யாரால் தீங்கு கேடு வரும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு பயத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் இருக்கிறார்கள். என்றாலும் இப்படியாவது தப்பி பிழைப்பது இந்த ஜோயல் ஐயாவின் வேண்டுதலால் தான். இந்த ஜோயல் ஐயாவால் வரும் தேவ இரக்கத்தையும் தீர்த்து கட்டுவதுதான் இந்த யூதாஸின் பெருமை. ஜோயல் ஐயா இது வெற்றியே அல்ல என்று தாழ்த்தி பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் இந்த யூதாஸ் பாஸ்டர் ஒவ்வொரு மரணத்திலும் சபையில் எழுப்புதல், அற்புதம், அதிசயம் உண்டானது மாதிரி பேசி ஜனங்களை கெடுக்கிறார். இனியும் இந்த ஓட்டை வாய் அடங்காவிட்டால் இந்த வாய் தேவ இரக்கம் என்ற ஆயுள் சக்கரத்தை கொளுத்திவிடும். தானும் கெட்டு சபையையும் கெடுத்து விட்டு ஒரு பாவமும் செய்யாதது மாதிரி இந்த யூதாஸ் பாஸ்டர் வேஷமிடுவதை நிறுத்திவிட்டு இனியாவது ஜாக்கிரதையாக இருக்காவிட்டால் ஆபத்து. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.